நீங்கள் இன்றைய தினம் வெளிப்படையாக யாரிடமும் பேச வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் சில நாசுக்காக கண்டிப்பாக நல்ல பலன்கள் இன்றைய தினம் கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது ஆரோக்கியத்தில் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம். உங்க நலனை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க. அனைவரும் இறைவன் அருள் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை இத்தனம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே. இங்க நம்ம சேனல்ல நமது ராசிக்கு மட்டும் பிரத்யேகமான தனியான ராசி பலன்களை நீங்க பார்க்க முடியும். இதனால் உங்களது நேரத்தை நீங்க கண்டிப்பா மிச்சம் முடிக்க முடியும். இன்னைக்கு நமது ராசிக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் காத்திருக்கு, என்னென்ன நம்ம செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, எல்லா விஷயத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் அழுத்த மறந்துடாதீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இன்றைய தினம் 30/3/2022 புதன்கிழமை, பிளவ வருடம் பங்குனி மாதம் 16ஆம் நாளுங்க. இன்னைக்கு சுப முகூர்த்த நாள், சிவராத்திரி தினம் கூட. இன்றைய தினம் ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராசி அதிபதி புதனுடன் சூரியன் சேர்க்கை பெற்றுள்ளது. மேலும் இச்சேர்க்கையானது ராசியை பார்க்கிறது. எனவே நீங்கள் இன்றைய தினம் மிகவும் ஒரு மகிழ்ச்சியான நல்ல ஒரு சந்தோஷமான மனமகிழ்ச்சியான தினமாக இன்றைய தினம் அமைய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இன்றைய தினம் உங்களது எண்ணங்கள் நீங்கள் என்ன நினைத்தாலும் சரி, அது ஈடேறக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே அதை இன்றைய தினம் பயன்படுத்திக்கங்க. உங்களது அனைத்து விதமான முயற்சிகளையும் இப்பொழுது மேற்கொள்ளலாம். ஆனால் இன்றைய தினம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது என்பதை நீங்கள் வீடியோவின் பின்பகுதியில் நான் சொல்லியிருக்கிறேன். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தால் அதை தெரிஞ்சுக்கலாம். இன்றைய தினம் உங்களுக்கு எதை செய்தாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கான சூழ்நிலை உங்களது திறமைகள் மூலமாக வெளிப்படுங்க. இன்றைய தினம் நீங்கள் உங்களது உழைப்பின் மூலமாக நீங்கள் முன்னேற முடியும். சிறந்த வெற்றிகளை பெற நீங்கள் உங்களது முயற்சிகளை உழைப்போடு சேர்த்து நேர மேலாண்மையுடன் முயற்சி செய்யுங்கள். கண்டிப்பாக நல்ல பலன்கள் இன்றைய தினம் கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு உடல்நிலை இன்றைய தினம் பேணி காக்க முடியும். இன்றைய தினம் உங்களுக்கு திருமணம் தொடர்பான அனைத்து முயற்சிகளும் கைகூடக்கூடிய ஒரு அருமையான தினம் அமைப்பதனால சுபகாரிய பேச்சுவார்த்தைகள், சுபகாரியம் குறித்த நடவடிக்கைகளை இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மனமகிழ்ச்சியான சூழ்நிலையில் அது முடிவுக்கு வந்து உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய வகையில், உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கும் நிம்மதியை தரக்கூடிய வகையில் கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே அதை இன்றைய தினம் பயன்படுத்திக்கங்க. இன்றைய தினம் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிதல் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு சில விலையுயர்ந்த பொருட்கள் மீது ஆர்வங்கள் அதிகரிக்க வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்களோட உதவி இல்லாமலே முக்கியமான வேலைகளை நீங்களே செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை தவறு செய்கிறீங்க. மற்றவங்களுடைய ஹெல்ப் உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பாக கை கொடுக்கும். நீங்கள் தனியாக செய்யக்கூடிய ஒரு வேலையை நீங்கள் தனியாக செஞ்சீங்கன்னா அதை விட நீங்கள் ஒரு கூட்டாளியோட உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வேறு யாராவது ஒரு கூட்டு சேர்ந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த வேலை இன்னும் சுலபமாகவும் இன்னும் திறம்படவும் செய்ய முடியுங்கிறத மறந்துடாதீங்க. எனவே இன்றைய தினம் எந்த விதமான தயக்கமும் உதவி கேட்பதில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இன்றைய தினம் உங்களது தொலைதூர உறவினர் ஒருவர் உங்களுக்கு வீட்டிற்கு வருகை தருத வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அது உங்களது நேரத்தை கெடுக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் சில ஆச்சரியங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நிரம்பியதை நீங்கள் காண முடியும். ஆனால் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆச்சரியம் மூலமாக இந்த தினம் நீங்கள் மகிழ்ச்சியில் திக்கு முக்காடி போகக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை கண்டிப்பா இருக்குங்க. நீங்க எத்தனையோ விதமான ஆச்சரியங்களை சந்திச்சிருப்பீங்க. ஆனா இப்போ இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆச்சரியங்கள் சில வித்தியாசமான ஆச்சரியங்கள் உங்களுக்கு கண்டிப்பா மனமகிழ்ச்சியை தரக்கூடியதா அமையுங்க. இன்றைய தினம் உங்களது குழந்தைகளை நீங்க பிஸியா வச்சிருப்பாங்க. நீங்க உங்களது குழந்தைகளோட விளையாடுறதில் நேரத்தை செலவிடலாம். உங்களது குழந்தைகள் உங்களை ரொம்ப ரொம்ப பிஸியாவே இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. எனவே இன்றைய தினம் உங்களது குழந்தைகளோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல ஒரு பலன்கள் தருங்க. அலட்சியமா இருக்காதீங்க. குழந்தைகளோட இன்றைய தினம் நீங்கள் பொழுதை கழிக்க வேண்டும். இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்வில் இதுவரை இருந்து வந்திருந்த சில குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு நாளாக அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எனவே இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் உறவில் இருந்து வந்திருந்த சில சிக்கல்கள் மற்றும் குழப்பங்கள் நீங்கி மன தெளிவு கிடைக்கக்கூடிய சிறந்த தினமாக அமைப்பெறுவதால் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் மறதியால் சில விட்டுப்போன காரியங்களை நீங்கள் இன்றைய தினம் செய்ய முன்வருவீர்கள். அதை செய்து மன மகிழ்ச்சி கொள்வீர்கள். இன்றைய தினம் அசைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இப்பொழுது உங்களுக்கு உள்ளது. எனவே அதற்கான முயற்சிகளில் நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம். நல்ல பலன்கள் தரும். அது தொடர்பான பயணங்கள் அல்லது உங்களது வியாபாரம் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு நல்ல பலன் தருவதாக இன்று அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எனவே நீங்கள் இன்றைய தினம் பயணங்களை தவிர்க்க வேண்டாம். நல்ல பலன்களை பெற முடியும். நீங்கள் இன்றைய தினம் வெளிப்படையாக யாரிடமும் பேச வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் சில நாசுக்காக நீங்கள் சொல்லிக் கொள்வது நல்லதுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நான் உண்மைதான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, பயம் இல்லாமல் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா, கருத்து தெரிவிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நற்பெயருக்கு உங்களுடைய பேருக்கு தான் அது களங்கம் ஏற்படுத்தி விடுங்க. என்ன இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி சில
உங்கள் மேல இருக்கக்கூடிய நற்பெயர் வந்து கெட்டுப்போக வாய்ப்புகள் இருக்கு. எனவே நீங்கள் கவனமாக இன்றைய தினம் பேச்சில் கையாள வேண்டுங்க. உங்களுடைய கருத்துக்கள் பயமற்ற தெளிவான நல்ல சிந்தனையுடன் நீங்கள் இருந்தாலுமே இன்னைக்கு நாசுக்காக செயல்பட வேண்டியது முக்கியங்க. எந்த நேரத்தில் எதை பேசணுங்கிறது நீங்க தெரிஞ்சு பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைய தினம் வேலை தேடும் இளைஞர்களுக்கு மிகவும் ஒரு நல்ல நாளா அமைப்பெறுவீங்க. ஏதாவது இன்டர்வியூ சம்பந்தமான அனைத்து முயற்சிகளையும் இப்பொழுது மேற்கொள்ளலாம். உங்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள், மகிழ்ச்சிகள் உங்களுக்கு நிரம்பிய வகையில் உங்களது மனதில் எதிர்பார்த்த நல்ல வேலைகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு மூத்த குழந்தையாக நீங்கள் இருந்தால், உங்களது குடும்பத்தில் மூத்த குழந்தையாக இருந்தால் கண்டிப்பாக உங்களது செயல்பாடுகளில் நீங்கள் சிறந்த வெற்றிகளை குடும்பத்தில் பெற முடியும். இன்றைய தினம் உங்களது ஆலோசனைகளை பெற்று செயல்பட்டால் மற்ற குழந்தைகளும், அதாவது உங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸும் நல்ல ஒரு காரிய வெற்றிகளை பெறக்கூடிய சூழ்நிலை இன்றைய தினம் இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் தனியாக உங்களது வேலையை செஞ்சு முடிக்கிறதை விட உங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸோடு சேர்ந்து கலந்து ஆலோசித்து முடிக்கிறது உங்களுக்கு சிறப்பான பலன் தருங்கிற உண்மை உங்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு தெரியும். அதை இன்னைக்கு நீங்கள் புரிஞ்சக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இது வரைக்கும் ஏதாவது துன்பங்கள்ல நீங்கள் வாடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு சில துன்பங்களிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுங்க. அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு மகிழ்ச்சியான நல்ல தினமாக இருக்குங்க. எனவே கண்டிப்பாக இந்த தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான நல்ல இனிமையான நாளாகவே அமையுங்க. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினத்தில் நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் நீல நிறத்தை யூஸ் பண்ணலாங்க. மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 9. நமது கன்னிராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க. அதுக்கு முன்னாடி நமது கன்னிராசி ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே பண்ணிக்கங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆளும் அழுத்த மறந்துடாதீங்க. நட்சத்திர ரீதியாக பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்யோன்யம் அதிகரிக்குங்க. நல்ல ஒரு புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கக்கூடிய நாளாக அமைப்பெறுவீங்க. நீண்ட நாளாக இருக்கக்கூடிய சில சிக்கல்கள், மனக்குழப்பங்கள் மற்றும் சில பயங்கள் உங்களை விட்டு அகலக்கூடிய நாளாக உங்களது குடும்ப வாழ்க்கையில் அமையுங்க. மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு மன சந்தோஷங்கள், உங்களது இனிமையான வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சர்ப்ரைஸ் மூலமாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இல்வாக்கி மகிழ்ச்சியானதாக இன்றைய தினம் அமையுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. சிலர் விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அல்லது விலை உயர்ந்த பொருட்களை, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது ஜாப்ல வந்து நீங்க அலுவலகத்தில் உங்களுடைய பணிகளில் முன்னேற்றமான நல்ல சூழ்நிலையை இன்றைய தினம் நீங்கள் காண முடியும். அதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். உங்களது செல்வாக்கும் உங்களது ஆஃபீஸில் உயரக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. தொழில் புரிவர்களுக்கு மிக சிறந்த நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் இழுபறியாக இருக்கக்கூடிய சில தனவரவுகளை இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் விரட்டிங்க அப்படின்னா, கொஞ்சம் ஃபோன் பேசி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இன்றைய தினம் வசூல் செய்து கொள்ள முடியுங்க. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல நல்ல சான்சஸ் கிடைக்குங்க. உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய வாய்ப்புகள் இன்றைய தினம் திறம்பட பயன்படுத்தி கொண்டால் நல்ல விதமான முன்னேற்றத்தை கண்டிப்பாக பெற முடியுங்க. குறிப்பாக உங்களது எதிர்பாலின மக்களுடைய உதவியினால உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான சாதகமான வாய்ப்புகள் கிடைக்குங்க. உங்களுக்கு சூழ்நிலைகள் அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான நல்ல ஒரு கிரக சூழ்நிலை காணப்படுறதுனால நீங்கள் கண்டிப்பாக அனைத்து முயற்சிகளிலும் மேற்கொள்ளலாம். தேவையான உதவிகளை கிடைக்கப் பெறுவீர்கள். அதை பெற்று நீங்கள் இன்றைய தினம் உங்களது காரியங்களை செய்யுங்கள். நல்ல மகிழ்ச்சிகள் கிடைக்கும். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம உங்களது பொண்ணான கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்க அப்படின்னா வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நமது கன்னிராசி ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆளும் அழுத்த மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நாளை தினம் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.